அண்ணா யார் வந்திருப்பாங்க? ஏன்ட்டு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? நானும் உன்ன மாதிரி தானே இங்கே உட்காந்துருக்கேன். ரொம்பட்டா பண்ணுறேன். உனக்கு பாயாசம் போடணும் பாரு. சொல்லுங்க மேடம், பார்சல் வந்திருக்கு. ஓ அப்படியா? சரி தாங்க, நானும் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். தாங்க இந்த எடுத்து தாரேன். பல்லேலக்கா சிங். ஏன் பல்லேலக்கா சிங் சிங். ஏன் பார்சல் வந்துட்டு சிங் சிங். என்ன இந்த பொம்பளை பெரிய பொம்பளையா இருந்துக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது? உங்களுக்கெல்லாம் மற்ற வேலை இல்லையா? ஏமா, ஏன் இங்க பாருமா. தாங்க என் பார்சலை தாங்க. காசு யாரு கொடுப்பா? என்னங்க அண்ணே, வச்சுக்கோங்க. மிந்திலாம் கடையில் போய் அது நல்ல பொருளாக இருக்கான்னு போய் வாங்குவோம். எப்போ இந்த ஆன்லைன் இது வந்துச்சோ அப்போ இருந்து எல்லாரும் இதுலேயே ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இருக்கட்டும், நம்மள மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு இதாவது கிடச்சிருக்கு. அம்மா கிஃப்ட் எனக்கும் வேணும். இது கிஃப்ட் கிடையாதுடா, இது பார்சல். பார்சல்குள்ள என்ன இருக்கு? நான் ஒரு சூப்பரான ட்ரெஸ் வாங்கினேன், அதுதான் இருக்கு. நான் போய் ட்ரெஸ்ஸை போட்டு வரேன். எப்படி ஜம்முன்னு இருக்கனா? அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸு. ஏம்மா, ட்ரெஸ்ஸோட ரேட் 3500 ரூபாய். 3500 ரூபாயா? ஆமாடா, 3500 ரூபா தான். எப்பயாவது தான் போடணும். இந்த எப்பயாவது வெளியில் பார்ட்டி இல்லை பிறந்த நாள் அந்த மாதிரி தான் போடணும். அம்மா எனக்கும் ட்ரெஸ் எங்க? உனக்கு இன்னொரு நாள் வாங்கி தரேன். உன் பர்த்டே வரும்ல, அப்போ வாங்கி தரேன். சரியா? இப்போ அழாத. எனக்கும் ட்ரெஸ் வேணும். பிரித்திகா, கிடையாதுன்னா கிடையாது தான். அதுதான் எப்போ பார்த்தாலும் எதுக்குனாலும் அழுதுகிட்டே இருக்கா. ரொம்ப அடம் பிடிக்க. என்ன பார்த்தா சிரிக்க? உனக்கும் அம்மாவுக்கும் ஆப்ப வைக்கிறேன் பாரு. இப்ப ரெண்டுல ஒன்னு பார்த்துடலாம். நான் இங்க உட்கார போறேன். கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடலாம். கரெக்டா டிவியை போட்டதுக்கு அப்புறம் தான் தூக்கம் வரும். சரி, நம்ம போய் தூங்குவோம். டிவியை இவா பார்க்கட்டும். நான் கண்டிப்பா பழி வாங்கிட்டேன். ட்ரெஸ்ஸை பத்திரமா வைக்கணும். இங்கேயா வச்சிருக்கீங்க ட்ரெஸ்? சரி நம்மளுக்கு எட்டாது ஐடியா. கிடைச்சிட்ட. ஐயா, பீரோ பூட்டணும், இல்லைன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிருமே. இவன் தூங்குறானே, இவனுக்கு தெரியாம அமைதியா பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன்னா, அம்மா இந்த துணி நிறைய காசுன்னு சொன்னாங்க. அம்மா எனக்கா ட்ரெஸ் வாங்கி தர மாட்டேன். நீங்க நம்ம எப்பயும் போல உக்காந்துருப்போம். கொஞ்சம் ஆக்டிங்கையும் போடுவோம். இன்னைக்கு அந்த புது ட்ரெஸ்ஸை நான் போட்டு 10,000 ஃபோட்டோ எடுத்து அந்த 10,000 ஸ்டேட்டஸ் போட போகிறேன். ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எல்லோரும் கண்ணு வைப்பாங்க. சூடத்திட்டு சுற்றி வேற போடணும். நைட்டு வேற சமையல் செய்ய தான் டைம் கரெக்டாகும். இப்போயே நம்ம நல்லா அதாவது ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ட்ரெஸ்ஸை எடுப்போம். ஐயோ, இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. என் ட்ரெஸ்ஸு இங்கே தானே வச்சிருந்தேன். எங்கே போச்சு? 3500 ரூபாய் வாங்கினேன். எங்கே போச்சு அந்த ட்ரெஸ்ஸு? ஐயோ, எங்கே போய் தேடுவேன்?
ஐயையோ இங்கே எங்கேயும் இருக்கா? என் ட்ரெஸ் எங்கே போச்சு? இங்கேயும் இல்லை. வீட்டை அலசி ஆராய்ஞ்சி ஃபுல்லாக தேடு. இன்னைக்கு வாங்கின ட்ரெஸ் இன்னைக்கே போயிட்டு. எனக்கு அப்போவே தெரியும் பக்கத்து வீட்டுக்காரி ஷீலா தான் நல்லா கண்ணு வச்சிருப்பா, அதனால என் ட்ரெஸ் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டு. சூப்பர் தூக்கம். இங்க வச்சிருந்த காஃபி எங்க? ஐயோ 3500 ரூபா ட்ரெஸ் காஃபி பிடிக்கிட்டு. இதை துவைச்சாலும் அந்த அளவுக்கு வராதே. என்ன பண்ண? இதை வேற எங்கேயாவது வச்சிட வேண்டியதான். இப்படி ஆக்கிட்டியே என் ட்ரெஸ்ஸை. உன்னை இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்? நீ இன்னைக்கு அவ்வளோதான்டா. அம்மா இவனை இன்னைக்கு அடி வெளுக்க போறாங்க, அதை நான் கண்டிப்பா இன்னைக்கு பார்ப்பேன். ஏம்மா எதுக்கு என்ன அடிக்கீங்க? எதுக்கு ஒன்று அடிக்கன்னா நீ பண்ண காரியம் அப்படி. என்னமோ தெரியாத மாதிரியே கேட்குற. நான் என்ன பண்ணேன்? அம்மா என்ன எதுக்கு அடிக்கீங்க? நான் எதுவுமே பண்ணேன். நீ எதுவும் பண்ணலையா? அப்போ அந்த ட்ரெஸ்ஸை கரையாக்குனது யாரு? நான் உங்க ட்ரெஸ் காஃபி ஆக்கல, பிரித்துக்காக காஃபி ஆக்குனா. அந்த பிள்ளை மேலே பொய் பள்ளியை போடாத எத்தனை தடவை சொல்லியிருக்க. உனக்கு அறிவில்லை. அந்த பிள்ளைக்கு எப்படி ட்ரெஸ் எட்டும்? பொய் சொல்கிற நீ. ஏற்கனவே 3500 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு ஆசாசையாக இன்னைக்கு வாங்கினேன். அது அழுக்காகி இன்னும் அதை துவைக்க கூட கஷ்டம். துவைச்சா கூட அது போனாலும் தான் போகும். அப்புறம் அந்த பிள்ளை மேலே வேற நீ பழிய போடுற. ஏம்மா காத்த திருக்காதீங்க, வலிக்குது. அடி இவனுக்கு செமையா உழுது போல. அம்மா எனக்கா ட்ரெஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ உங்க ட்ரெஸ் பாலா போச்சா? இவன் அடி வாங்கறதுல எனக்கு எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு.